நண்பர்களே, இன்றைக்கி கேரளா லாட்டரி 25ஆம் தேதி ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். 949 2949. இப்போது நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இந்த ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்துக்குங்க. நம்ம நேற்று இவங்க 4வது போர்டு பி போர்டில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ரெண்டாவது வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி எனது கணிப்புங்கிற வீடியோவில் நான் 2வது பி போர்டில் 4ஆம் நம்பர் வைக்கலை. ஆனால் இது 4ஆம் நம்பர்னு தான் வந்திருக்குது. அந்த 4ங்கிறது நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். முதல் நாள் சி வச்சுருந்தாங்க, 2வது நாள் ஏ வச்சுருந்தாங்க, இன்றைக்கி பி வைப்பாங்க அப்படின்னு தெளிவாக கணிச்சிருந்தோம். அதே மாதிரி பி இறங்கியிருக்குது. அடுத்து இந்த ஸ்க்ரீனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 போர்டு, அதாவது பிசி, ஏ இல்லை பிசி. ஆனால் ஏ உங்களுக்கு 9, அதனால் நம்ம அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல. பி போர்டும் சி போர்டும் உட்காந்துருச்சு. இன்றைக்கி டைரெக்டாக பாஸ் ஆனது பி போர்டு, சி போர்டு ரிவர்ஸ் டைரெக்ஷனில் சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்க்ரீனை திருப்பி இது வரைக்கும் கொடுக்கல. நாளைக்குரிய டேட்டாக்கு இவங்க கொடுத்தாங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். அதை வச்சு ஏபிசி கணிக்க முயலுங்கள். நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஸ்க்ரீனுமே ஏதோ அவங்களுக்கு நம்பர் தெரிஞ்சதை அவங்க மறைச்சி நம்மகிட்ட சொல்கிறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கத்தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிருக்கோம். நமக்கு நம்பர் தெரியாது. நம்ம எப்போயுமே சொல்கிறதுனால நமக்கு நம்பர் தெரியாதனால நம்ம போட சொல்கிறது ஒரே ஒரு டிக்கெட் தான் போட சொல்கிறோம். அதுக்கு மேலே போட வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு நம்பர் தெரிஞ்சு நம்ம போட்டிருந்தோம்னா 2 டிக்கெட் 3 டிக்கெட் கூட போடலாம். நம்பர் தெரியாமல் நம்ம போடுற முயற்சி பண்ணுவது முயற்சி சாத்தியம்தான். ஆனால் ஒரு டிக்கெட் மட்டும்தான் போட்டால் தான் நம்மளால் ரிஸ்க்கு கம்மியாக நம்ம இருக்க முடியும். அதனால் நான் பெரும்பாலும் சொல்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு டிக்கெட்டுக்கு மேலே கண்டிப்பாக போடாதீங்க. போட்டுட்டு லாஸு அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படின்னா நீங்கள் எத்தனை சேனல் எத்தனை யூடியூப் பார்த்தாலும் சரி, உங்கள் நம்பர் பார்த்து போட்டுக்கிட்டே இருக்க சொல்லுவோம். 10 பேர் கொடுத்தாங்கன்னா 10 நம்பரையும் போட சொல்லணும். ஏன்னா அந்த நம்பர் வந்துடும், இந்த நம்பர் வந்துடும், எந்த நம்பர்னாலும் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு கணிப்பில் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அது வேண்டாம். நீங்கள் எந்த சேனல் பார்த்து போட்டாலும் சரி, ஒரே ஒரு நம்பர் மட்டும், ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க. அது தவறில்லை. அடுத்து இன்றைக்கி கொடுத்தவங்க டிப்ஸு, அவங்க ஏன் நம்பர் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு முழு ஆராய்ச்சி. வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அத்தனை தகவலும் உங்களுக்கு உதவும். இந்த ஸ்க்ரீனு நேற்று நம்ம இந்த ஸ்க்ரீன் எடுத்து தான் நம்ம ஃபஸ்ட்டு பி போர்டு இருக்கும், பி போர்டில் 4 இருக்கும், ஏ போர்டில் 7 இருக்கும் அப்படின்னு எனது கணிப்பில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது நேற்றைய கெஸ்ஸிங் நம்பரில் சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு போர்ட் டைரெக்டாக வச்சுருக்காங்க. அடுத்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடணும். இந்த 7க்கு 2 வச்சுருக்காங்க, ஆப்போசிட் நம்பரு. 6க்கு ஆப்போசிட்டு அப்படியே தலையிலாக 9 வச்சுருக்காங்க. 8க்கு +1 போட்டு வச்சுருக்காங்க, 9 வச்சுருக்காங்க.